சரிப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே சார். ஃபர்ஸ்ட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு ரிசீவபிள்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும் சார். ஒரு எஸ் சார். யூசர். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸா? இங்கே எஸ் சார். தெரியுதுல்ல? எஸ். எஸ் சார். ம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ்ல வந்து ரிசீவபிள் கிளிக் பண்ணிக்கலாம் சார். கீழே சார், ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். ஏரியாஸ் இதுல ரிசீவபிள் மாடியூல். எஸ் சார். இது செட்டப் பண்ணி இது கிடையாதுல்ல, நார்மல் தான். எஸ் சார். இதுல மேனேஜ் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் சார் ஃபர்ஸ்ட். இங்க இருக்கு. எஸ் சார். இல்ல நம்ம கிரியேட் கொடுக்கணும் சார் நம்ம பியூ. பிசினஸ் யூனிட். ம், ம். இதுதான் ரிசீவபிள்ஸ்க்கும் ரிசீவபிள்ஸ்ல இருக்க டிரான்சாக்ஷன் அண்ட் ரெசிப்ட்ஸ்க்கு வந்து இங்கே தான் ப்ரீ டிஃபைன் பண்ணிடுவோம் சார். ஓகே. பட் டிபியூ. இந்த லோட் ஆயிட்டு இருக்கு சார். லோட் இந்த லோட். பில்லிங் அண்ட் ரெவன்யூன்ற இது வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பேஜுக்காக செட்டப் பண்றது சார். ஓகே, டிரான்சாக்ஷன் பேஜுக்காக பண்றோம் இல்லையா? ஸ்பிளிட் அமௌண்ட் எஸ் சார். மேண்டேட்டரி. ஸ்பிளிட் அமௌண்ட்னா இன்வாய்ஸ் ஸ்பிளிட் அமௌண்ட். எதுக்கு இது? சார் இது வந்து அந்த சிஆர்எம்ல இருக்க அந்த இது போடுவாங்க சார். அந்த டீம் ஸ்பிளிட் ரிப்போர்ட்டிங் அமௌண்ட் எவ்வளோ இன்வாய்சஸ் இருக்கும். அண்டர் திஸ் அமௌண்ட். எவ்வளவு போடுவாங்க நார்மலா? நார்மலா இந்த 3000 இருக்கும் சார் அந்த US 1 பிசினஸ் யூனிட்லாம் பார்க்கும்போது. ஓகே. டேஸ் இன் எஸ். சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, ஜீரோ. ஓகேவா? ஓகே தான் சார். ஓகே. அதுக்கப்புறம் மேண்டேட்டரி சார் இதா? இது வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக சார். அந்த சிஆர்எம்ல இருந்து இருக்கப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த 2500 அமௌண்ட் லெஸ் தென் அமௌண்ட்லாம் விட்டுட்டு அதுக்கு மேல இருக்க அமௌண்ட்டுக்குலாம் ஓ, அந்த ரிப்போர்ட் எடுக்கிறப்போ. ரிப்போர்ட் கொடுக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ஆ அமௌண்ட் எஸ். கலெக்ஷனுக்காக. எஸ் சார். ம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த சைடு அப்ளிகேஷன் ரூல் செட் நம்ம கொடுக்கணும் சார். அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்டா இருக்குமா? ஓ, இது எஸ் ப்ரோ சார். ரேட்டா? எது கொடுப்போம் நார்மலா? நம்ம அந்த இதுதான் சார், ப்ரோரேட் ஆல் தான் கொடுப்போம் சார். லைனையும் எடுத்துக்கணும் டேக்ஸையும் எடுத்துக்கணும்னு சொல்லி ஓ, சார். எல்லாமே ஈக்குவலா பிரிச்சுக்கும். எஸ் சார். இன்வாய்ஸ் அமௌண்ட்டா? இது நம்ம இந்த எந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து சூஸ் பண்ணுவோம் சார் ஓகே, டிஸ்கவுண்ட். இப்போதைக்கு இதை செலக்ட் பண்ணிருக்கோம். வேற என்ன பண்ண எஸ் சார். முடியும்? நெக்ஸ்ட் இதுல நம்ம அந்த அலோ அன்அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அதெல்லாம் ம். எனேபிள் பண்ணுவோம் சார். எங்க இருக்குது? இது சார் இது டிஸ்கவுண்ட் பேசிஸ் கீழே. எஸ் சார். இதுவுமா? அவ்வளோதான் சார். இல்லை சார், அது இல்லை சார். வேற எதுவும் தேவையில்லையா? நெக்ஸ்ட் அக்கௌண்டிங்ஸ் கொடுக்கணும் சார் நம்ம. அக்கௌண்டிங் இருக்குல்ல. எஸ் சார். ஒரு ரிசீவபிள் எதுவும் கொடுக்கலையா? இன்னும் நம்ம கிரியேட் பண்ணல சார், அதனால நான் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம் சார். எதுவும் எடுத்துக்கோ இல்லையா? எஸ் சார். கிராஸ் கரன்சி மேண்டேட்டரி. ரியலிஸ்ட் கெயின், ரியலிஸ்ட் லாஸ். நெக்ஸ்ட் இதுல டேஸ் பெர் போஸ்டிங் சைக்கிள் அதை நம்ம சூஸ் பண்ணுவோம் சார். எத்தனை டேஸ்க்கு ஒரு வாட்டி. இப்போ நம்ம 3 டேஸ் கொடுத்துட்டோம்னா அந்த 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம போஸ்ட் டு லெஜர் கொடுக்கலனாலுமே இதுவே சிஸ்டமே சூஸ் பண்ணிக்கலாம். இஎல்எஸ்ல ஓகே. ரன் பண்ணிடும் சார். ம், ம். அப்புறம் மல்டி ஃபண்ட் பண்றோம்னா அந்த எனேபிள் பண்ணுவோம் சார். எனேபிள் மல்டி மல்டி ஃபண்ட் ஃபண்ட் அக்கௌண்டிங். என்னது? சார் இது அந்த மல்டி கரன்சி அக்கௌண்டிங் சார். மல்டி இப்ப பேமெண்ட் கரன்சி வேற. பண்றப்போ ஈவன் INR டு மல்டி USD ஃபண்ட். அது மாதிரி. ஆல் பிசினஸ் யூனிட் மல்டி ஃபண்ட். இது மல்டி இது கிடையாது. எல்லா பிசினஸ் யூனிட்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். சரி. ஓகே. டாக்ஸ் இன்வாய்ஸ் ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்? இது ஐட்டமைஸ் அண்ட் சம் கொடுப்போம் சார். ஐட்டமைசம் தான். ஆமா, அதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். சரி. டாக்குமெண்ட் நம்பர் வென் கம்ப்ளீட்டடா. அலோவ் டிரான்சாக்ஷன் டெலிஷன் வேணுமா? இது கொடுத்தாதான் நம்ம டிரான்சாக்ஷன் எதுவும் மிஸ்டேக் பண்ணா டெலிட் பண்ண முடியும் சார், அதுக்காக. அதான் அக்கௌண்டிங் போற வரைக்கும். எஸ் சார். ம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது டிரான்சாக்ஷன் டெலிவரி யூசிங் இமெயில் வந்துட்டு நம்ம எந்த மெயில்ல இருந்து கஸ்டமருக்கு ஷேர் பண்றோம் அது மாதிரி சார் ஓ, மெயில் அது கொடுக்கலாம் கொடுத்தா சார். நம்ம கம்பெனி மெயில் ஐடி கொடுத்தா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இங்க இருந்து. எஸ் சார்.
அப்புறம் ஸ்டேட்மெண்ட் டெலிவரி இமெயிலும் அதான் சார் நம்மளுது கொடுத்துட்டு அந்த இமெயில் பாடியில் என்னன்னு சொல்லி கொடுப்போம் சார். இதே ஸ்டேட்மெண்ட் வச்சு அது அட்டாச் ஆகி போயிடும். எஸ் சார், ஆட்டோமேட்டிக்காக மெயில் போயிடும் சார் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓகே. இவ்வளோ இதுக்கு நீங்கள் டியூ இருக்கு அப்படின்ற மாதிரி. ம் ம் நெக்ஸ்ட் கஸ்டமர் குரூப்பிங் ரூல் கொடுப்போம் சார். டிஃபால்ட்டா. இப்போதைக்கு இல்லை சார், நம்ம இந்தந்த கஸ்டமருக்குன்னு சொல்லி நம்ம எதுவும் கிரியேட் பண்ணல சார். குரூப்பிங் ரூல் கிரியேட் பண்ணால் நம்மளோட குரூப்பிங் ரூல் ஓகே. கொடுத்துக்கலாம் சார். ம் நெக்ஸ்ட் இந்த ரெசிப்ரோக்கல் கஸ்டமர் நம்ம எனேபிள் பண்ணுவோம் சார். கிரியேட். ஆமா, இந்த கஸ்டமருக்காக அவன் பே பண்றது தான் ரெசிப்ரோக்கல் ஆ இல்லையா? எஸ் சார். எஸ் சார். அவ்வளவுதானா? எஸ் சார். நெக்ஸ்ட் ஆட்டோ இன்வாய்ஸ் பர்ஜ் இன்டர்பேஸ் எங்க இருக்கு? இங்கே இதா? கீழே இருக்கும் சார். எனேபிள் பண்ணுவோம் சார். இங்க இந்த லாக் லாக் ஃபைல் ஃபைலில் மெசேஜ் லெவல். ஆ. இந்த மேக்ஸிமம் மெமரி பைட்ஸே காப்பி பண்ணி அங்கே லாக் ஃபைல் மெசேஜில் போட்டுருவோம் சார். ஓகே. எஸ் சார். இதுதான் இப்போதைக்கு டிரான்சாக்ஷன் அண்ட் ரெசிப்ட்ஸ்க்கு ஆ, சேவ் பண்ணிடலாம் சார் பேஜ். பில்லிங் அண்ட் ரெவன்யூ லிஸ்ட். இதெல்லாம் இருக்கா? ஓகே சார். எங்க இருக்குது இந்த சார்ஜ் ரெசிப்ட்ஸ் பேக்? இந்த இங்கே சார்ஜ் பேக் டியூ டேட் இருக்கும் சார். இங்கே கேஷ் ஆ, ப்ராசஸிங். எது இது என்டர்டா? எஸ் சார், என்டர் டேட் கொடுப்போம் சார். ம். இதுலேயும் அலோ பேமெண்ட் டெலிஷன் கொடுப்போம் சார். எனேபிள் பண்ணுவோம். ஓ, இதுல அக்கௌண்ட் இருக்கு. வேற என்ன இன்வாய்ஸ் பெர் கமிட்ன்றது என்னது? சார் இதில் எத்தனை டேஸ்க்கு ஒரு வாட்டி இன்வாய்ஸ் சேவ் ஆகணுன்ற மாதிரி சார். நம்ம சேவ் கொடுக்கலனாலும் அதுவா சிஸ்டம் சேவ் பண்ணிடும் சார் ஓகே. நம்ம என்டர் பண்ணுறது. ரெசிப்ட்ஸ்க்கும் அது மாதிரி கொடுக்கணும் சார். அவ்வளவுதானா? சார் மேலே இதில் கேஷ் ப்ராசஸிங்கில் சார் இந்த ஆ. ஆட்டோ கேஷ் ரூல் செட்டு, இந்த ஆ. மேட்ச் பை ரெசிப்ட்ஸ் அதெல்லாம் எதை எதை வச்சு டிரான்சாக்ஷன் மேட்ச் பண்ணுறோன்ற ரூல் கொடுப்போம் சார். என்ன இன்வாய்ஸா? எஸ் சார். இன்வாய்ஸ் வச்சு தான் சார் நம்ம ரெசிப்ட்ஸ் இங்கே மேட்ச் பண்ணுவோம். ரெசிப்ட்ஸ் மேட்ச்டு பை ரெசிப்ட்ஸ் டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுக்கலாம் சார். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வச்சு மேட்ச் பை டூ சேல்ஸ் ஆர்டரை வச்சு நம்ம இது பண்ணலாம் சார். ஓகே சார். அவ்வளவுதானா? எஸ் சார். நெக்ஸ்ட் எதுவும் ரைட் ஆஃப்லாம் இருந்ததுன்னா நம்ம லிமிட் கொடுக்கலாம் சார். எவ்வளோ அமௌண்ட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் வர ரைட் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி. அது இருக்கா இதுல? எஸ் சார். ஃப்ரம் ரைட் ஆஃப் மேலே இருக்கும் சார். ரைட் சைட் பாருங்க சார். ஓ, ஃப்ரம் ரைட் ரைட் ஆஃப். ஆஃப் லிமிட். ம் 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 எஸ். நார்மலா ஒரு ஐநூறு எஸ் சார். கொடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மினிமம் ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லி அதுவும் போட்டுக்கலாம் சார். ஓகே. நெக்ஸ்ட் கீழே அக்கௌண்டிங்ல பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த கரன்சி ரேட் கொடுப்போம் சார். கிராஸ் கரன்சி ரேட் டைப் கார்ப்பரேட் அது மாதிரி யூசர் அது மாதிரி சார். ம். எஸ். அவ்வளோதான் சார். இதுதான் ஏஆரோட சப்போர்ட். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க சார். ம். டன்னா? எஸ் சார். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் பண்ணணும் சார். மேனேஜ் டிரான்சாக்ஷன் டைப்னு சொல்லி. டிரான்சாக்ஷன் டைப் இல்லாட்டி நம்மளால ஆமா, ரிசீவபிள்ஸ்ல டிரான்சாக்ட் டைப் வேணும் டிரான்சாக்ஷன் அடுத்து. கிரியேட் பண்ண இல்ல முடியாது சார். ஹிடன்ல அதுக்காக இருக்கா? எஸ் சார், ஆல் டாஸ்க் கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த சர்ச் டாஸ்க்ல சர்ச் பண்ணலாம் சார். மேனேஜ் டிரான்சாக்ஷன் டைப். இதுல தானே இருக்கும். அது வேற எதுலயோ ஓ, அது ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல யூசர் வரும். லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இதுல இருக்கும் இல்லையா? கஸ்டமர் பில்லிங்ல கஸ்டமர் வரும் சார். பில்லிங் உள்ள வருது. எஸ் சார். நார்மல் ப்ராசஸ் செட்டப்ல இல்ல அது. இல்ல கிரியேட் கொடுத்துடலாம் சார். ஒரு 2 மினிட்ஸ். ஓகே சார்.
நீங்க சாப்பிடுங்க. ஏதோ ஆமா. ஓகே. ஸோ டிரான்சாக்ஷன் டைப் செட்னா என்னது? சார் டைப் செட்னா நம்ம பிசினஸ் யூனிட் லெவல்ல என்ன காமன் கொடுத்தோம்னா காமன் கொடுத்துக்கலாம் சார். நம்ம பிசினஸ் யூனிட் கிரியேட் ஓ. பண்ணும்போது அங்க டிஃபால்ட் செட் கொடுத்துருப்போம்ல சார், ம் ம். அந்த செட் கொடுக்கணும் சார். காமன் செட், அந்த காமன் செட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஆஹ் அது தெரியல சார், காமன் செட்டோட சிக்னிஃபிகன்ஸ் சார். காமன் செட் எதுக்கு கொடுக்குறோம்? ஓகே. ம். சரி. அடுத்து லீகல் என்டிட்டி சார் இது ஆப்ஷன்களா? காமன் செட், இங்க ஏன் காமன் செட் கொடுக்குறோம்னா இப்போ இதை நீங்க எல்லா பியூலையும் நம்ம இந்த கிரியேட் பண்ற டிரான்சாக்ஷன் டைப் வரும் சார். ஓ, ஆல் பியூஸ்க்கு இது காமன். ஆ அங்க எஸ் நம்ம சார். செட்டப்ல இதே கொடுத்தது நம்ம வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? அது ஓபன் ரிசர்வ்டு போர்ஷன். எஸ் சார். ஓ, இப்ப இதெல்லாம் இதுவே டீசென்ட். நம்ம ம். காமன் கொடுக்காம நம்ம கிரியேட் பண்ற ஆர்டிஎஸ் கொடுத்தோம்னா மத்த பியூல டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணும்போது நம்ம இது காட்டாது சார், நம்ம டிரான்சாக்ஷன் டைப். டிரான்சாக்ஷன் டைப் நேம் கொடுத்தாச்சு. ஓ, லிமிட்டடா இதோட? ஓகே. டிரான்சாக்ஷன் கிளாஸ் இன்வாய்ஸா? எஸ் ஸ்டேட்டஸ் சார். ஓப்பன். ரம் டேட் நம்ம எப்போ ஆரம்பிச்சோம் இந்த பிசினஸ்? ஏப்ரல் 1ல இருந்து தானே ஓபன் பண்ணியிருக்கோம். எஸ் கரெக்டா? சார். பாசிட்டிவ் சைன். சைன் இங்க நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சார். கிரெடிட் மெமோ நெகட்டிவ் வரும் இல்லையா? ஹலோ, ஓப்பன் அப்ளிகேஷன் ஏன் டிகிரேட் ஆயிருக்கு? சார் இங்க ஜென்ரேட் பில் எஸ் கொடுக்கணும் சார். ஜென்ரேட் பில் எங்க இருக்கு? மேல மேல சார், மேல சென்டரா இருக்கு சார். அப்படின்னா என்ன? சார் பில் ஜென்ரேட் ஆகணும்ல சார் நமக்கு. ஓ, அந்த அவுட்புட் ஃபார்மேட்டா? எஸ் சார். ம். ஓ, இதெல்லாம் வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளவுதானா? கிரெடிட் மெமோ, அவ்வளவுதான் சார். இங்க கீழே வந்துட்டு நம்மளோட பியூவை மட்டும் ஆட் பண்ணணும் சார். இங்க ஆட் ஐகான் இருக்குல்ல சார், ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சைட்ல அப்படியே. சைடுல இது. எஸ் சார். இப்போ அவ்வளவுதானா? இதுல ரெவன்யூ அக்கௌண்ட்டும் ரிசீவபிள் அக்கௌண்ட் மட்டும் சூஸ் பண்ணணும் சார். ரெண்டும் நம்ம இன்வாய்ஸ் போடும்போது மேண்டேட்டரி இல்லை சார், அதனால. அது அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எஸ் சார். அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் இந்த ஜென்ரேட் பில் எஸ் கொடுத்தோம்னா தான் நமக்கு இப்போ இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஹெடர்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம்னா அதை பிரிண்ட் பண்ணிட்டு கஸ்டமருக்கு சென்ட் பண்றதுக்காக நம்ம அதை எஸ் கொடுக்குறோம் சார், ஜென்ரேட் பில். ஓகே. என்ன சேவ் எஸ் சார். பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் எஸ் சார். எரர் அடிக்குது. அவ்வளவுதானா? சேவ் அண்ட் க்ளோஸா? சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே. ஒரு டிரான்சாக்ஷன் டைப் பண்ணிட்டோம். அடுத்து சார் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் பண்ணணும்ல? சோர்ஸ் ஆ டிரான்சாக்ஷன் சோர்ஸ் பண்ணணும் சார், நம்பர் ஜென்ரேஷனுக்காக. மேனுவலா இல்ல சார் கீழே இருக்கும் சார், இங்க இருக்கா? இந்த மேனேஜ் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் இல்ல கிரியேட் கொடுத்துட்டு இதுக்கும் காமன் செட்டே கொடுத்துடலாம் சார். ஓகே. லாஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்மளும் ஜென்ரேட் ஆகுமோ? எஸ் சார், நம்ம இங்க கொடுக்குற நம்பர்ல இருந்தா ஜென்ரேட் ஆகும் சார். அப்புறம் சார் நெக்ஸ்ட் இதுல நம்மளோட டிரான்சாக்ஷன் டைப்பை சூஸ் பண்ணணும் சார். அதை லிங்க் பண்ணணும். மேனுவலா இன்புட்டடா? அதேதான். நம்ம மேனுவல் தான் இப்போ பண்றதுனால மேனுவல் சார்.
எதை சார் சூஸ் இந்த பண்ணணும்? ஃப்ரம் டேட் கொடுங்க சார். ஃப்ரம் டேட். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்க டிரான்சாக்ஷன் டைப் இருக்கும் பாருங்க சார், ஸ்டாண்டர்ட் டிரான்சாக்ஷன் டைப். ஓ, இதில் நம்ம அங்க என்ன கிரியேட் பண்ணோமோ. கிரியேட் பண்ணமோ அதை கொடுத்துருவோம் சார். சர்ச் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் சார் நம்மளுக்கு. நேம் கொஞ்சம் என்ன கரெக்டாக கொடுத்தோமோ அது கொடுத்துக்கலாம் சார். என்ன கொடுத்துருக்கோம்? டிரான்சாக்ஷன் டைப் தானே. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டர்ட் நேமா, கிரெடிட் மெமோ அந்த மாதிரியா? ஆமா, நம்ம ஒரு இன்வாய்ஸ் போட்டோம்ல. நம்ம ஒன்று டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் பண்ணோம்ல சார், அந்த நேம் இங்கே கூட கொடுக்கணும் சார். வட்டி தானே ம், கொடுத்தோம். இது வருது சுத்துது. ஒரு ரிசல்ட்டா சேவ் ஆகலையா? சார் டிரான்சாக்ஷன் டைப்ல போயிட்டு பார்ப்போம் சார் நம்மளுக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் டைப்பா? எஸ் சார். அதை அது வரைக்கும் இங்க வேற ஏதாவது கொடுத்து சேவ் பண்ணிட்டு போயிடலாமே. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. எஸ் சார். இது ஆப்ஷனல் ஃபீல்டு தானே. எஸ் சார். வேற ஒன்றும் தேவையில்லையா? வேற எதுவும் தேவையில்லை சார். இதுல வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன் டைப் அட்டாச் பண்ணாதான் நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்போ நம்பர் ஜென்ரேட் ஆகும் சார், அதுக்காக. ம், ம். இப்போ சேவ் ஆகலையா? 428. 28 போட்டு வச்சிருக்கு, அதான் வரலையோ. எஸ் சார். அது ஏன் 28 போச்சு? வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா? இல்லை சார். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க சார். இல்லை, நம்ம கிரியேட் பண்ணது சர்ச் பண்ணிக்கலாம் சார். Let's see. எஸ் சார். சூப்பர். அவ்வளவுதானா? எஸ் சார். டிரான்சாக்ஷன் டைப் சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் மேனேஜ் அக்கௌண்டிங் ரூல் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு சார். இதுல இருக்கு. இல்லை சார், அது இன்னொரு ஃபங்க்ஷனல் ஏரியாஸ்ல வரும்னு நினைக்கிறேன் சார். ஆட்டோ அக்கௌண்டிங் சர்ச் பண்ணுங்க சார். இந்த ஆட்டோ. ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க சார். கஸ்டமர் பில்லிங்ல ஃபர்ஸ்டே இருக்கு ஆட்டோ. மேனேஜ் ஆட்டோ. ம் இது ஆட்டோ. எதுக்கு கிரியேட் பண்றோம்னா சார், இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணும்போது என்ன அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் எடுக்கணும்னு சொல்லி சிஸ்டம்க்கு நம்ம கொடுக்குறோம் சார். ஓகே. அது இங்கே தான் ஒவ்வொன்றா இந்த கீழே இருக்க இந்த எல்ஓவிஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் நம்ம டிஃபைன் பண்ணணும் சார். ஓ, எல்லாமே மேண்டேட்ரியா? எஸ் சார். ஏன்னா இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ரிசீவபிள்ஸ்ல. அப்போ யூஸ் பண்றப்போ இந்த ஆட்டோ இன்வாய்ஸ் கிளியரிங்ன்ற அக்கௌண்ட் டைப் வந்தா என்ன என்ட்ரி எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம தான் இங்கே கொடுப்போம் சார். வேல்யூ சோர்ஸ்ல டிரான்சாக்ஷன் டைப்பே கொடுத்துடலாம் சார் எல்லாத்துக்கும். ஓ, டிரான்சாக்ஷன் எதுல டைப் கொடுத்துட்டோம்னா எதுல போய் அக்கௌண்ட் நம்ம தேடணுமோ அங்க பண்ணிக்கோ. எஸ் சார். இல்லாட்டி நீங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்போ எடுத்துக்கும் சார். ஓ, இந்த எல்ஓவில. எஸ் சார். இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு வாட்டி இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்பையும் அந்த ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு கொடுப்போம்ல சார். ஓ, இதுல இந்த கேக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூனா என்ன கம்பெனியா? இதை கொடுத்துட்டோம்னா இப்போ டிஃபர் டேக்ஸை நம்ம டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றப்ப சூஸ் பண்ணா இங்க கொடுத்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கும் சார். யூசரை எண்ட் யூசர்கிட்ட கேட்காது ம், ம், ம். இந்த அக்கௌண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லி சார்.
டிரான்சாக்ஷன் டைப் தான் எல்லாத்துக்கும் கொடுப்போம் சார். அதான் இன்வாய்ஸ் என்டர் பண்றப்ப இன்வாய்ஸ் பேஜ்லேயே கொடுக்கும். இப்போதைக்கு நமக்கு ரிசீவபிளும் ரெவன்யூ அக்கௌண்ட் மட்டும் போதும் சார். மீதி மேண்டட்ரியா இருந்தா நம்ம ஓ, வந்து இந்த பண்ணிக்கலாம். ஆட்டோ பண்ணிக்கலாம் சார். கொடுத்துட்டோம்ல ரெண்டும் இல்லையா? இல்ல சார், இன்னும் கொடுக்கல. இந்த ரிசீவபிள் அக்கௌண்ட் சார். எஸ் சார், டன் கொடுத்துருவோம். இதெல்லாம் இதாயிடுச்சு இல்லையா? எஸ் சார். சேவ் கொடுத்து சேவ் க்ளோஸ் பண்ணிடலாம் சார். அடுத்து நெக்ஸ்ட் மேனேஜ் பேமெண்ட் டேம் சார். பேமெண்ட் டேர்ம், அது டிஃபால்ட்ல உள்ளது எடுக்க முடியாதா? பேமெண்ட் டேர்ம்ஸ் டிஃபால்ட் எடுத்துக்கலாம் சார், இல்லை நம்ம கிரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் சார். ரிசீவபிள்ஸ் நம்ம பிஸ்னஸ் யூனிட்டுக்கு. இது பேபிள்ஸ்ல வரும். இல்லை சார், பேயபிள்ஸில் வரும். இது இல்லை சார், மேனேஜ் ரிசீவபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ்னு வரும் சார். இதோ. எஸ் சார், கஸ்டமர் பில்லிங். ஆட்டோல காமனா இருக்கும். இதுலேயே காமன் செட்டே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆ 30 டேஸ் அது மாதிரி கொடுத்துடலாம் சார் பேமெண்ட் டேர்ம் நேம். ஓகே சார். எங்க போட்டிருக்கு? இன்வாய்ஸ் அமௌண்ட் சார். நெக்ஸ்ட்டு 30 days இருக்கும் இதுலையா? இல்லை சார், இல்லை சார், மேலே நீங்கள் நேம் கொடுத்தீங்களே ரிசீவபிள் பேமெண்ட் டைம், அது நம்ம 30 டேஸு 15 ஓ, டேஸ் பேமெண்ட் நேம டைம் அது மாதிரி. சொல்றியா? இருக்குது. அவ்வளவுதானே? எஸ் சார். நெக்ஸ்ட் அந்த அலோ டிஸ்கவுண்ட் ஆன் பார்ஷியல் பேமெண்ட்ஸ்லாம் இருந்தால் பார்ஷியல் பேமெண்ட் அலோ பண்ணோம்னா அங்கே நம்ம அலோ கொடுப்போம் சார். எனேபிள் பண்ணுவோம் அந்த பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க பாக்ஸ். ஓகே ஓகே. இது எதெல்லாம் வேணும் நெக்ஸ்ட் அதை என்ன எஸ் சார். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கணும் சார். இதை சேவ் பண்றவா? இல்லை சார், கீழே இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆப்ஷன். இங்க எங்க இருக்கு பேமெண்ட் ஷெட்யூலும்? இதா? இந்த ரைட் சைடு சார், ரைட் சைடில் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஓ, இதோ இருக்கு. ஆ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி பேமெண்ட்லேயே அவங்க டாக்ஸி ஃப்ரைட்டி சேர்த்து பே பண்ணணுமா, இல்லை அது மாதிரி இது இங்கே தான் கொடுப்போம் சார். ஓகே. வெறும் குட்ஸ் அமௌண்ட்டா டாக்ஸ் அண்ட் ஃப்ரைட் சேர்த்தா அப்படின்ற ஆப்ஷன் ஆ இங்க இருக்கு. இங்கே தான் கொடுப்போம் சார் அது. ஓகே. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஷெடியூலில் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல சார், ஆல்ரெடி கிரியேட்லேயே இருக்கும் சார். இதோ இருக்குல்ல 100. 100ல் எத்தனை டேஸ்க்குள்ளே பே பண்ணணுன்ற டேஸ் கொடுக்கணும் சார். அது எங்க டேஸ் போய் கரெக்ட் பண்ணணும்? இந்த டேஸ் கிட்ட அதை கிளிக் பண்ணோம்னா 30 கொடுத்துடலாம் சார். அவ்வளவுதானே? எஸ் சார். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கவுண்ட் டேப் இருக்கும் சார், அங்கே நீங்கள் ஆட் வேணா பண்ணிக்கலாம் இங்க சார். ஆட் பண்ணிக்கலாம். எஸ் சார். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சார். மேனேஜ் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்னு இருக்கு. கஸ்டமருக்கு எத்தனை டேஸ்க்கு ஒரு வாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட் சென்ட் பண்ணணும் போனாலே சொல்லி சார். தெரியும்ல. Stable. இதுல இருக்கோ மேனேஜ் மேனேஜ் எஸ் சார். இது எல்லாமே மேனேஜ் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். எஸ் சார். நேம் கொடுத்துக்கலாம் சார். ஓகே. ஓ, இது என்னது? இன்டர்வல் வந்து மந்த்லி கொடுத்துக்கலாம் சார் மேலே. இங்கயா? இல்லை சார், அதுக்கு பக்கத்தில் ரைட் சைட் பாருங்க சார். ஓ, இங்க. ஸோ மந்த்லி ஸ்டேட்மெண்ட் மந்த்லி ஜென்ரேட் பண்ணோம்.
சார் அது சர்ச் ஐக்கானு நீங்க கீழே தான் கொடுக்கணும். நேம்ல பிளஸ்ல தானே? வந்து ஓ, இங்கதான். பிளஸ் கீழே கொடுக்கணும். எஸ் சார். இன்டர்வல் வந்து மந்த்லி கொடுத்துக்கலாம் சார். மந்த்லியா, வீக்லியா, குவார்ட்டர்லியான்னு. ஓகே. நெக்ஸ்ட் கீழே சார், கீழே பியூ ஆட் பண்ணும், நம்ம பியூ. இது வந்து மந்த்லி மந்த்லி எந்த டேட் போகணும்னு சொல்லி அந்த டேட் கொடுக்கணும் சார். ஓகே. ஓகே சார். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தாங்க. டிஃபால்ட் இல்லையா? சார். ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும் ஸ்டேட்மெண்ட். எஸ் சார். ஆட்ரிபியூட் இன்டர்வல் அது எங்க இருக்கு? சார் மேலே சேவ் கொடுத்தோன்னா போதும் சார். மேலே மேலே இங்கே இல்லை சார். ஓ, மேலே சேவ் கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ். அடுத்து நெக்ஸ்ட் மேனேஜ் கலெக்டர்ஸ் பண்ணுவோம் சார். கலெக்டர் இங்கே இருக்காது, குளோபல் சர்ச்சில் போய் தான் பண்ணணும் சார். எஸ் எலெக்ஷன்ஸ். சார், இதான். கிரியேட் கொடுத்துட்டு நம்ம யார் கலெக்ட் பண்ணுறோன்ற டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணுவோம் சார். இ. ம். இதுல நெக்ஸ்ட் அந்த எம்ப்ளாய் எம்ப்ளாயில நம்ம கிரியேட் பண்ண. எஸ் சார், மேனேஜ் யூசர்ல நம்ம பண்ண அந்த என்னன்னு எம்ப்ளாயி பண்ணோம்? நேம். பட்டி பண்ணமோ? எஸ் சார். ஆ, காமன் கொடுக்கணும் சார் கலெக்டர் செட்டு. இங்கேயும் காமன் தான். வேணா நம்ம கிரியேட் பண்ணதை ஆ இது பண்ணுவோம். எஸ் சார். ஓகே, சேவா? எஸ் சார். நெக்ஸ்ட் மேனேஜ் கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸஸ் இருக்கும் சார். கஸ்டமர் ப்ரொஃபைல். எஸ் சார். இப்பதான் கஸ்டமருக்கு வர்றோமா? எஸ் சார், இப்போதான் பண்ண போறோம் சார். மேனேஜ் ரிசீவபிள் கஸ்டமர்ஸா ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் இதானே? கஸ்டமர்ஸ். எஸ் சார், ஃபர்ஸ்ட் சார் மேனேஜ் ரிசீவபிள் கஸ்டமர் ப்ரொஃபைல் ஆப்ஷன். ஆடு. கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம் சார் நம்ம. ம். ம் இது கிளாஸ் கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு நம்ம. இதானே? எஸ் சார். குட் பேட் அந்த மாதிரி வரும் இல்லையா? எஸ் சார். நெக்ஸ்ட் இதுல கலெக்டர் நேம் கொடுத்துக்கலாம் சார் நம்ம. இப்போ கிரியேட் பண்ண கலெக்டர் நேம். ஓ, இப்போ நம்ம கிரியேட் பண்ணமோ? எஸ் சார். இப்பதான் இதெல்லாம் பண்றோம். இல்ல கிரெடிட் அனலிஸ்ட் நம்ம என்ன கொடுத்துக்கலாம் சார், யாருன்னு சொல்லி அதுவும் நம்மளே கூட சூஸ் பண்ணிக்கலாம் சார். பட்டி. கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கா வட்டி? எஸ், பட்டி வரும்னு நினைக்கிறேன் சார் கிரெடிட் அனலிஸ்ட்லயும். ஓ, அந்த யூசர்ல இருந்து வந்துருது. எஸ் சார். நெக்ஸ்ட் டாலரன்ஸ் இந்த எடுத்துக்கலாமா? டாலரன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும் சார். ஓகே. கன்வர்ஷன் ரேட் டைப்பும் சூஸ் பண்ணுவோம் சார் யூசர். ஓகே. நெக்ஸ்ட் இந்த கலெக்டருக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட்டு, அமௌண்ட் லிமிட்ன்றதும் நம்ம இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம் சார். கரன்சிஸ் நம்ம கரன்சி யூஎஸ்டி கொடுக்குமா இவருக்கு? சார் ஐஎன்ஆர் கொடுத்துக்கலாம் சார். ஏன்னா நம்ம இது ஒரு ஐஎன்ஆர் தானே சூஸ் பண்ணிருக்கோம் இந்த மல்டி கரன்சி கிரியேட் ஒர்க் பண்ண ஆகும். கான்ஃபிகரேஷன்ஸ். எஸ் சார், நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே. சார். நெக்ஸ்ட்டு கீழே கொஞ்சம் வந்தோம்னா டேம்ஸ் இருக்கும் சார், பேமெண்ட் டேம்ஸ் அதெல்லாம். பேலன்ஸ் ஃபார்வர்ட் ஃபில்லிங் போடுறோமா? இது நம்ம போடல சார், பிஎஃப்பி, அதனால அதை எனேபிள் பண்ணல. இருக்குல்ல நம்மகிட்ட பேமெண்ட்.
எஸ் சார் இப்போதான் கிரியேட் பண்ணோம் சார் நம்ம. ம். வேற? எஸ் சார். நெக்ஸ்ட் அவ்வளோதான் சார். இது கொடுத்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் நம்மளோடது சேஞ்ச் பண்ணணும் சார். வட்டி கிரியேட் பண்ணணும். எஸ். ஆ. நெக்ஸ்ட் லேட் சார்ஜஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா ஆ, அங்க நம்மளோட இதை சூஸ் பண்ணுவோம் சார். அடுத்த ம். டேப்ல கொஞ்சம் மேலே போனோம்னா லேட் சார்ஜஸ்னு இருக்கும் சார். ஓ, எனேபிள் பண்ணா எனேபிள். அது கால்குலேட் பண்ணும். ஓகே, ஆ ஓகே. அது கால்குலேட் பண்ணும் சார். அவ்வளோதான் சார் இது. லேட் ஓவர் டியூ இன்வாய்சஸ் அண்ட் லேட் பேமெண்ட்ஸ். எஸ். ம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேஸ் பீரியட் கொடுக்கணும் சார். எத்தனை டேஸ் பீரியட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி. இன்ட்ரெஸ்ட் டேஸ் பீரியட்னா எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுமா? ஆ எஸ் சார். அந்த எக்ஸஸ் ஓவர் ஆன டியூ. அப்புறம். ஓடி ஒரு எஸ் நாள் சார். ஆனதுக்கு அப்புறம் பண்ணா ஒரு நாள்ல பண்ணிடும்ல. எஸ் சார். ம். ஓகே. இதுமா? நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டு இல்ல சார், சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க சார். நியூ ப்ரொஃபைல் ஒன்லி இல்லையா? ஆ எஸ் சார். அடுத்து ப்ரொஃபைல் அடுத்து கஸ்டமரா? இல்ல சார். நெக்ஸ்ட் ரெமிட் டு அட்ரஸ் கிரியேட் சார். ரெமிட் டு அட்ரஸ். கஸ்டமர் வந்துட்டு எந்த அட்ரஸுக்கு நமக்கு பே பண்ணணும்னு சொல்லி அதான் ரெமிட் டு அட்ரஸ். டூ போடணுமா? எஸ் சார். ம். மேனேஜ் ரெமிட் டு அட்ரஸ். கிரியேட் பண்ணிடலாம் சார். அவ்வளவுதானே? சார் ரெமிட் டு அட்ரஸ். ஃபுல்லா அடிக்கணும். எஸ் சார். சர்ச் நினைக்கிறேன் இல்லையா? சேவா? சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு. ம். சார் ஃபர்ஸ்ட் இங்கே கிரியேட் பண்ணணும் சார். மேலே இருக்க சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க கிரியேட் ஐகான்ல. எஸ் சார். ஆமாண்ணா. காமன் கொடுத்துட்டோம். எஸ் சார் காமன். காமன். எஸ் சார். நெக்ஸ்ட் அட்ரஸ் லைன் 1 2 அப்புறம் சிட்டி அதெல்லாம் கொடுக்கலாம் சார். அவ்வளவுதானே? எஸ் சார். ஸ்டேட் கொடுத்துக்கலாம் சார். ஓ, சார் ரெமிட் ஸ்டேட். டு அட்ரஸ் செட்டு வந்து தப்பா கொடுத்துருக்கீங்க சார். தமிழ்நாடுன்னு. எங்க இதுலயா நம்ம கிரியேட் பண்ணதா அது? பட்டின் கிரியேட் பண்ணிருக்கோமா இது இல்ல? காமன் கொடுக்கணும் சார். இல்ல இல்ல சார். செட்டுனா நம்ம அந்த காமன் செட் பியூ லெவல்ல என்ன செட் யூஸ் பண்றோமோ அதான் கொடுக்கணும் சார். எல்லா இடத்துலயுமே காமன் செட் கொடுத்துருக்கோம். எஸ் சார். அவ்வளவுதானே? எஸ் சார். சார் இப்போ நம்ம கிரியேட் பண்ண அட்ரஸ்க்கு கீழே ரெசிப்ட் ஃப்ரம் கிரைட்டீரியா கிரியேட் பண்ணணும் சார். நம்ம கிரியேட் பண்ணதை மட்டும் சூஸ் பண்ணுங்க சார். இதுல இதுல இல்ல சார். இதுல இருக்கா? கேன்சல் கொடுத்துருங்க சார். இல்ல இல்ல இது கேன்சல் கொடுத்துருங்க சார். ரெஃப்ரெஷ் பண்ணணுமா? இந்த சர்ச் இருக்குல்ல சார். சர்ச்ல நம்மள கிரியேட் பண்ணது மட்டும் சர்ச் பண்ணுங்க சார். கண்ட்ரி. காமன் கொடுத்தா எல்லாமே வந்துடும் சார். அது நம்ம அட்ரஸ் நேம் என்ன சார் கொடுத்தோம்? அட்ரஸ் நேம் ம், பட்டி சம்திங் கொடுத்தோம். காமன் செட். நிறைய இருக்கு. பட் நேம் எதுவும் கொடுக்கலையோ? எஸ் சார். நீங்க அந்த எல்லோ வீஸ்ல வந்தோடனே ஏதோ 45 ஏதோ கொடுத்தீங்க சார். ஓ, அந்த நம்பர் கொடுக்கணுமா? எஸ் சார். வேற எதுவும் எடுத்துக்காதா? இல்ல சார். பின்கோடு.
சார் பின் இல்லாட்டி மேலே சர்ச்சில் ரெமிட்டோ அட்ரஸ் எடுத்துருங்க சார் வேற. கண்ட்ரி. கண்ட்ரி இந்தியான்னு வச்சு போட்டு பார்ப்போம் சார். இதோ இருக்கு. சார் என்ன சார் பண்ண இது இதுல? சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க சார். செலக்ட் பண்ணிட்டோமா? சார் இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு செலக்ட் சைடில் பண்ணுங்க சார். இதுல இல்லை இல்லை சார். அதை பண்ணக்கூடாது சார், ஹைப்பர் லிங்கை பண்ணக்கூடாது. இத காப்பி பண்ணணும்ல? இல்லை சார் அதெல்லாம் இல்லை. அதை ம். சும்மா ஹைப்பர் லிங்க் இப்போ பக்கத்தில் இங்க கிளிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோமா? எஸ் சார். இல்லை செலக்ட்ல இல்லை சார், அது ஃபர்ஸ்ட் இருக்கிறதா செலக்ட் ஆயிருக்கு சைட்டு. இதோ நம்ம இருக்கே. நம்ம இது ஓஹோ. இப்போதான் எப்படி வரும்? செலக்ட் பண்ணுங்க சார். நம்ம இது டவுனா? ஃபைவ். நம்ம இது பிரண்ட் அவுட் கிட்ட செலக்ட் பண்ணுங்க சார். வந்துருச்சு 906. எஸ் சார். இப்போ கிரியேட் கொடுக்கணும் சார். இதுல கண்ட்ரி கொடுக்கணும் சார். அவ்வளவுதானா? எஸ் சார். போஸ்டல் கோடு ஃப்ரம் டு கொடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் மெமோ லைன்ஸ் கிரியேட் பண்ணணும் சார், ஸ்டாண்டர்ட் மெமோ ஸ்டாண்டர்ட் லைன்ஸ். மெமோ லைன். ஓகே ஓகே. இந்த கீழே இருக்கு சார், மேனேஜ் ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ். ஓகே. இது ஒரு கஸ்டமர் பில்லிங் இல்லையா? எஸ் சார். கிரியேட் கொடுத்து கிரியேட் பண்ணலாம் சார். இங்கேயும் காமனா? எஸ் சார். அவ்வளவுதானா? லைன் டைப் லைன் சார். நெக்ஸ்ட் பியூ அசைன் பண்ணணும் சார், இங்க நம்மளோட பியூ. டேட். பியூ ஆட் பண்ணுமோ இதுல? எஸ் சார். நான் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ்க்காக தான் நம்ம இந்த மெமோ லைன்ஸ் ஆம். கிரியேட் பண்றோம் சார். ஆமா ஆமா, நான் இன்வென்டரி தான் கரெக்ட். எஸ் சார். கன்சல்டிங் அதெல்லாம். எஸ் சார். சார் ரெவன்யூ அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும் சார், இங்க மேண்டேட் இங்க கீழே இருக்கு பாருங்க சார். ஆ லெஸ் தென் 1 மினிட். கொஞ்ச நேரம் கழிச்சு கனெக்ட் பண்ணலாமா எப்படி? ஓகே சார். சார் கரெக்டா 1 o'clock மீட்டிங் செட்டில் பண்ணுவோம் சார் திரும்ப. ஓகே ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். டிஸ்கிரிப்ஷன் மேண்டேட்ரி சார்.